ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஃப்டு ரைஸ் சில்லி தோசை தான் செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லையா, அந்த நேரத்தில் இதை செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பொரி வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கலாம், அதாவது 50 கிராம் பொரி எடுத்துக்கலாம். 3/4 கப்பு ரவை, அதாவது 80 கிராம் ரவை எடுத்துக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கலாம். 1/3 கப்பில் தயிர், இல்லைனா 3 to 4 டேபிள் ஸ்பூன் தயிர். ஒரு கிளாஸ் தண்ணி, 100 கிராம் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம், பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் தடவிக்கலாம். நம்மளோட இந்த பேட்டரை, தோசை பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வேகட்டும், வெந்தோன்னு திருப்பி போடலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமாக வேகட்டும், வெந்தோன்னு எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பஃப்டு ரைஸ் சில்லி தோசை. நம்மளோட பஃப்டு ரைஸ் சில்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கண்ணா ஒரு இன்ஸ்டன்ட் வெங்காயம் ஆனியன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில், உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லையா, அந்த நேரத்தில் பொரி வாங்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த பொரி, ரவை, தயிர் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோன்னா நம்மளோட இந்த ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பஃப்டு ரைஸ் சில்லி தோசை ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.